திருவாரூரில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் அரசு தாய்சேய் நல மருத்துவமனையில் மழைநீர் புகுந்தது. கர்ப்பிணி தாய்மார்கள் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், திருவாரூர் மாவட்டத்தில் பெய்திருக்கக்கூடிய மழையினுடைய தாக்கம், வெள்ளத்தின் தாக்கத்தின் காரணமாக அரசு தாய்சேய் நல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளுடைய பகுதியில் தண்ணீர் புகுந்திருக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் பதறி அடித்துக்கொண்டு அலறல் சத்தம் கேட்ட பிறகு அந்த மாவட்ட மருத்துவமனை நிர்வாகம் அதன் பிறகு மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம், அதே போன்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, அதே போன்று கீழ்த்திசையினுடைய காற்றின் காரணமாக தமிழகம் முழுவதும் 5 நாட்களுக்கு மழை எச்சரிக்கை சொல்லியிருக்கிறது. அதே போன்று கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறது. இதனையெல்லாம் உதாசனப்படுத்தியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதில் வல்லவர்களான திமுகவினரும் சுகாதாரத்துறையும் இதுபோன்ற நிர்வாக திறமையின்மையால் கோட்டை விட்டிருக்கிறார்கள். திருவாரூர் நகரத்தில் இருக்கக்கூடிய விஜயபுரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தாய்சேய் நல மருத்துவமனையில் குறிப்பாக அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த பகுதியில் முழுவதுமாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படக்கூடிய பகுதி, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். அந்த பகுதியில் தற்போது வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட அந்த கர்ப்பிணி பெண்கள் அங்கு மிகுந்த பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். அந்த மழையினுடைய வெள்ளம் தாக்கத்திலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு தற்போதுதான் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை நிர்வாகம் திருவாரூர் அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். முன்கூட்டியே இது போன்ற ஒரு ஏற்பாடுகளை செய்திருந்தால் மின்சாரம் இல்லாமல் இரவு முழுவதும் அங்கு இருக்கக்கூடிய அந்த பெண் நோயாளிகள், குறிப்பாக சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள், கர்ப்பிணிகள் இது போன்ற ஒரு துயரத்திற்கு ஆளாகி இருக்க மாட்டார்கள். அதே போன்று அந்த திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 1000 ஏக்கர் நிலம் அந்த பயிர் செய்யப்பட்ட வாய்க்கு எட்டக்கூடிய நிலையில் இருந்த, முற்றிய நிலையில் இருந்த, அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வீணாகி இருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உப்பளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் முழுமையாக கண்ணீர் சிந்தக்கூடிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் முழுமையாக சுமார் 30,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் அந்த விவசாய நிலம், அதாவது அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கள் முழுமையாக மூழ்கி இருக்கிறது. தற்போது அந்த பகுதியில் யாருமே வந்து விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறவில்லை. நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் ஏற்கனவே தங்களுக்கு தேவையான விலை இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது மழையில் பறிகொடுத்துவிட்டு தவிக்கிறோம் என்று விவசாயிகள் கண்ணீர் சிந்துகிறார்கள். திருவாரூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இப்படி ஒரு அவலம் இருக்கிறது. இதையெல்லாம் யார் கண்காணிப்பது, யார் கேள்வி கேட்பது என்று தெரியாமல், எங்கு சென்று முறையிடுவது என்று தெரியாமல் சிகிச்சைக்கு பெற்று வரக்கூடிய, அங்கு சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கர்ப்பிணி பெண்கள் அவதிக்குள்ளாகி இருப்பது மிகுந்த ஒரு துயரமான காட்சியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.